योगीराम शरद कुमार, योगीराम शरद कुमार, योगीराम शरद कुमार ஜெயகுருவியானி பகவானுடைய தாமரை திருவடிகளுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். நம்ம எல்லோருமே இந்த உலகத்தில் நம்மளுடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் ஒரு பிறவி எடுத்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம். அந்த கர்மாக்கள் நல்ல கர்மாக்களும் இருக்குது, கெட்ட கர்மாக்களும் இருக்குது. தர்ம விதிப்படி பார்த்தா இந்த கர்மாவையே மூணாக பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூணா பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மா அப்படின்னா என்னன்னா, நம்ம எத்தனையோ பிறவிகள் எடுத்திருப்போம் இல்லையா, அந்த பிறவிகள்ல ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம செஞ்ச கர்மாக்கள் எல்லாம் மூட்டை மூட்டையாக இருக்குமா, அதுதான் சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றாங்க. பிராப்த கர்மா அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம முழுசா செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அத்தனை கர்மாக்கள்ல இருந்து இறைவனானவர் ஒரு குறிப்பிட்ட கர்மாக்கள் நல்லது கெட்டது எல்லாம் கலந்து ஒரு மூட்டையா கொடுத்து நம்மளே இந்த உலகத்திற்கு அனுப்புறாரு. அதுதான் பிராப்த கர்மா அப்படின்றது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு இந்த பிறவிக்கான பிராப்தம் இதுதான், அதுதான் அந்த பிராப்த கர்மா அப்படின்றது. ஆகாமிய கர்மா அப்படின்றது நம்ம இந்த உலகத்திற்கு வந்தப்புறம் புதுசா சேர்க்கிறோம் இல்லையா கர்மா, அதுதான் ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த கர்மாவை மூணா பிரிக்கிறாங்க. நம்ம சிலரெல்லாம் பார்ப்போம், ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா சிலரை பார்ப்போம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, எல்லா வகையிலுமே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கெல்லாம் இது ஏன்னு புரியுமா, நம்மளுடைய அறிவுக்கு இது ஏன் நமக்கு புரியாது. அதான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, இந்த உலகம் அப்படின்றதே கடவுளுடைய மாயை தான். இந்த மாயையில பல குழப்பம் இருக்கு. இது ஏன் நடக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாராலையுமே திட்டவட்டமா சொல்ல முடியாது, அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம எல்லாம் நல்லா என்ன உணரலாம் அப்படின்னா, நம்ம எத்தனையோ பிறவிகளை செஞ்ச புண்ணியத்தின் பலனாகத்தான் நமக்கெல்லாம் ஒரு குரு கிடைச்சிருக்காரு. நம்ம ஒரு குருவால ஆட்கொள்ளப்பட்டிருக்கோம். நம்மளுடைய பகவான் யோகிராம் சரத் குமார் அவர்கள் சொல்றாரு, ஒரு குரு கிடைக்கிறதுன்றதே கடினம், அவருடைய அருகாமை கிடைக்கிறது அதை விட மிக கடினம், அதை விட மிக கடினம் அவருடைய அருளை பெறுவது. அவருடைய அருளை பெற்றவங்க எல்லாம் பாக்கியசாலிகள்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் சுவாமி மாதிரியான ஒரு குரு கிடைச்சு அவருடைய அருள் கிடைச்சிருக்கக்கூடிய நம்ம எல்லோருமே பாக்கியசாலிகள். இப்போ நம்ம இந்த மனித பிறவி எடுத்து இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம். அப்போ நம்ம எல்லோருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு கேள்வி வந்திருக்கும். என்னன்னா, நம்மளுடைய துன்ப காலத்துல இறைவனானவர் நம்ம கூட தான் இருக்காரா, நம்ம இவ்வளோ புலம்புறமே, அது அந்த இறைவனுக்கு கேட்டுதான்ற கேள்வி எல்லோருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்திருக்கும். அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு சிவ பக்தர் இருக்காரு. அவர் ஒவ்வொரு மாசமுமே திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டுட்டு வர்றாரு. அவருடைய ஆயுள் காலமானது முடியுது. அதுக்கப்புறம் சிவகணங்கள் அவரை சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன சிவபெருமான் அவருடைய சக்தியை பயன்படுத்தி அவருடைய பக்தருக்கு காட்டுறாரு, நான் எப்படியெல்லாம் உன் கூடவே இருந்து உனக்கு அருள் செஞ்சிருக்கேன் பாரு அப்படின்னு. அவருடைய பக்தருக்கு அத்தனை ஒரு ஆச்சரியம். ஏன்னா இவர் உலகத்துல வாழ்ந்த காலம் முழுவதுமே இவர் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைக்கு பின்னாடியுமே 2 காலடி தடங்கள் இருந்திருக்கு. சிவபெருமான் சொல்றாரு, நல்லா உற்று பாரு, நான் எப்பவுமே உன்னை விட்டு விலகாம இருந்திருக்கேன். அவர் நல்லா உத்து பார்த்துட்டு அவர் முகத்துல ஒரு கஷ்டம் தெரியுது, சோகம் தெரியுது. இப்ப சிவபெருமான் கேட்கிறாரு, என்னாச்சு அப்படின்னு. இல்ல பகவானே, நீங்க எல்லா இடத்துலயும் என் கூட தான் இருந்திருக்கீங்க, சில இடங்கள்ல பார்த்தா உங்களுடைய காலடி தடங்கள் இல்ல, என்னால் அது நல்லா உணர முடியுது, அதெல்லாம் என்னுடைய கஷ்ட காலங்கள், நீங்க என் கஷ்ட காலங்கள்ல கூட இல்லை. ஆனா நான் உங்களை வழிபடுறது எப்பவுமே நிறுத்தவே இல்லையே, நீங்க ஏன் விட்டுட்டு விலகி போனீங்க, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய கர்மானால தான் நீ அனுபவிச்ச, ஆனா அப்படி இருந்தும் கூட நான் உன்னை விட்டு விலகவே இல்லை. நல்லா பாரு, தெரியக்கூடிய காலடி தடங்கள் உன்னுடையதல்ல, உனக்கு கஷ்டம் தெரியாமல் இருக்க உன்னை தூக்கி சுமந்த என்னுடைய காலடி தடங்கள்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இன்ப காலங்கள்ல இறைவனானவர் கூட தான் இருக்காரு, துன்ப காலங்கள்ல நம்ம தூக்கி சுமக்கிறாரு. அது நமக்கு ஏன் தெரியல அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்மளுடைய அறியாமை தான். அந்த துன்பம்ன்ற இருள நம்ம சூழ்ந்துட்டனாலதான் நம்மளால அவருடைய அருளை உணர முடியலையே தவிர, இறைவனுடைய அருளானது பரிபூர்ணமா எப்பவுமே எல்லோருக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ குருமார்களுடைய ஒரு சின்ன பார்வை, அவங்க நம்மளை டச் பண்ணாவே நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அவங்க நம்மளை நினைச்சாலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய பகவான் யோகிராம் சரத் குமார் அவர்கள் சென்னை திரு வீட்டில் இருக்காரு. சுவாமியை பார்க்கறதுக்கு ஒரு குடும்பத்தினர் வராங்க, ஒரு கணவன் மனைவி 3 பெண் குழந்தைகள் வராங்க. இப்போ சுவாமி அவங்கள உள்ள வர சொல்லி அமர வைக்கிறாரு. அந்த பெண்மணியை பெண்கள் அமரக்கூடிய இடத்துல அமர வச்சுட்டு அந்த பெண்மணியோடைய கணவர் சுவாமிக்கு கண்ணெதிரே அப்படியே சுவாமிக்கு முன்னாடியே உட்கார வைக்கிறாங்க.
அவங்க யாருடைய முகத்திலையும் ஒரு அமைதி இல்லை, ரொம்ப சோகமா இருக்காங்க. அமர்ந்து சில நிமிடங்கள்லயே அந்த பெண்மணியோட கணவர் என்ன பண்றாரு, கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பெண்மணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அழுகுறத பார்த்தோன்னே அவங்க குழந்தைகளும் அழுகுறாங்க. சுவாமி என்ன பண்றாரு, ஒரு சிகரெட் எடுத்து பார்த்து வச்சுட்டு சுவாமி ஸ்மோக் பண்ணிட்டு அந்த நபரை பார்க்குறாரு. அவரையே பார்த்துட்டே இருக்காரு சுவாமி. அப்போ அந்த சுவாமியுடைய பார்வையோட உக்கிரம் தாங்க முடியாம அந்த நண்பர் என்ன பண்றாரு, எந்திரிச்சு வந்து சுவாமி கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு போய் உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவி சொல்றாங்க, சுவாமி இவர் எப்ப பாரு இப்படித்தான் சுவாமி, கண்ணை மூடி தியானம் பண்றேன்னு அமர்ந்துடுறாரு, யார்கிட்டயுமே பேசுறது இல்லை, தொழிலை பார்க்கறது இல்லை, குழந்தைகள் எல்லாம் சுத்தமா கவனிக்கிறதே இல்லை. ஏன்னு காரணம் கேட்டா நான் சுவாமியை நினைச்சு தவம் பண்றதா சொல்றாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுவாமின்னு சொல்லி அழுகுறாங்க. அவங்க அப்படி அழுதோடனே சுவாமி எதுவுமே பேசாம அந்த நண்பரையே அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, பகவான் நான் நினைச்சு நான் தவம் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய காரியங்கள் எல்லாம் பகவான் பார்த்துக்குவாரு, அதெல்லாம் எங்களுக்கு புரியல சுவாமி அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினரை பார்த்து அவர் ரொம்ப ஏளனமா சிரிக்கிறாரு. சுவாமி எதுவுமே சொல்லாம மறுபடியும் ஒரு சிகரெட் எடுத்து சுவாமி பற்ற வச்சுட்டு அவரையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் சுவாமி சொல்றாரு, என்னுடைய தந்தை நம்மளை எந்த சூழ்நிலையில வச்சிருந்தாலும் அந்த சூழ்நிலையோட நம்ம ஒன்றிதான் இருக்கணும், சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் நம்ம தந்தையா தான் பார்க்கணும், எல்லோரிடமும் அன்போட தான் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம தந்தையை தேடி போக தேவையில்லை, தந்தையை நம்மை தேடி வருவார். யாரையுமே வெறுத்து ஒதுக்குறது தவம் கிடையாது, எல்லோரையுமே அரவணைச்சு வாழ்றதுதான் தவம்னு சுவாமி சொன்னார். சொன்னோடனே அவரோட முகம் அப்படியே மாறிடுச்சு. அவர் பல நாள் உபவாசம் இருந்தனால அவருடைய உடல் வந்து ரொம்ப பலவீனமா இருந்திருக்கு. அவர் என்ன ஆயிட்டாரு, அப்படியே மயங்கி அங்கே விழுந்துட்டார். அப்புறம் சுவாமி வந்து அவருடைய நெற்றியில தடவி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு அமர்ந்துட்டார். அப்புறம் சுவாமி அந்த கணவன் மனைவி மட்டும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் எல்லாம் சுவாமியோடய வச்சுட்டு எல்லாம் நாமம் தெரிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வராங்க. அந்த கணவன் மனைவி மூத்த அதுதான் ஒரு சந்தோஷம். சுவாமி அப்புறம் அவங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிட்டார். யார் ஒருத்தர் குடும்பத்தோட ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாம பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தாரோ அவர் கடைசி காலம் வரை, அவருடைய இறுதி காலம் வரைக்கும் குடும்பத்தோடய ஒற்றுமையா இருந்திருக்காரு. இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது. அப்ப சுவாமி பண்ணக்கூடிய அந்த ஸ்மோக், அந்த சிகரெட், இதை தான் சொல்றாங்க, அது சிகரெட் இல்லை சீக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சில சூக்ஷ்மமான வழிகள் மூலியமாக அவங்க நமக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுவாங்க. அது நம்ம உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அந்த விஷயங்கள் நமக்குள்ள நடந்துட்டே தான் இருக்கும். சரி, இந்த கர்மாவிலிருந்துலாம் வெளியில வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம நல்ல காரியங்கள் செய்ய செய்யவே நம்மளுடைய பிராப்த கர்மாவுடைய தாக்கம் குறைஞ்சிடும் அப்படின்னாலுமே கூட அதுக்கு ஒரு சரியான வழி என்ன அப்படின்னா, ஒரு குரு கிட்ட போய் சரணடைகிறது தான். அவருடைய அருளை பெறதுக்கான வழியை பார்க்கறது தான் சரியான வழின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு குருவோட அருளால மாற்ற முடியாதது எதுவுமே கிடையாது. விதியே மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள். தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகளிடம் அவருடைய பக்தரான ஜெயராமன் அவர் போறாரு. அவர் போயிட்டு சொல்றாரு, சுவாமி என்னுடைய தங்கச்சிக்கு லீலாவதிக்கு 36 வயசாக எனக்கு கல்யாணம் ஆகல. நாங்கள் அவங்களுக்கு ஜோசியம் பார்த்தோம். பார்த்த இடத்துல அவங்களுக்கு கிரகங்களோட அமைப்பு படி கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க சுவாமி. ரொம்ப கடினம்னு சொன்னாங்க, கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஞானானந்தகிரி சுவாமிகள் வந்து ரொம்ப வேகமா ஆக்ரோஷமா சொன்னாராம், இந்த நவகிரகங்களுக்கு மேல ஒரு பவர் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு, அந்த பவர்னால முடியாதது எதுவுமே கிடையாது. லீலாவதிக்கு திருமணம் நடக்கும்னு சுவாமி சொல்றாரு. இவங்க போய் ஜாதகம் பார்த்தது பிப்ரவரி மாசம். அதே வருஷம் மே மாசத்துல சுவாமியோடைய தலைமையின் கீழே அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அவங்க ரொம்ப சிறப்பாக வரும். அப்போ ஒரு குரு கிட்ட நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தலையெழுத்த அவங்க எழுதுவாங்க. இதே மாதிரி நம்மளுடைய பகவான் யோகி ராமசுரத்குமார் அவர்களுடைய டிவோட்டி ஒருத்தர் விஸ்வநாத்ன்னு சொல்லி அவருடைய குழந்தைக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து பொதுவாக வெளியில போக மாட்டாங்க. இவர் ஒரு சின்ன வேலையாக வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. வரப்போ அவருடைய குழந்தை, அந்த பெண் குழந்தை சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய கனவுல பகவான் வந்தாரு, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பகவான் வந்தாரு, உங்களை உடனடியே கிளம்பி திருவண்ணாமலைக்கு வர சொன்னாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன திடீர்னு இப்படி சொல்றாங்களே அப்படின்னா அவர் உடனே கிளம்பி திருவண்ணாமலைக்கு போறாரு. சென்னை வீட்டுக்கு போய் பார்த்தா சுவாமி இவங்களுக்காகவே காத்திருக்க மாதிரி ரெடியாக உட்காந்துருக்காரு. இவர் போய் நமஸ்காரம் தான் பண்றாரு. பண்ணோடனே சுவாமி சொல்றாரு, திஸ் beggar doesn't want you to go to ரிஷிகேஷ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு ரிஷிகேஷ் போக வேண்டியதா இருக்கு, சுவாமி போக வேணாம்னு சொல்லிடுறாரு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா இவர் நமஸ்காரம் மட்டும்தான் பண்ணாரு, எந்த விதமான டீட்டெயில்ஸுமே சுவாமிக்கு அவர் சொல்லலை. சுவாமி இப்படி சொன்னோடனே அவர் என்ன பண்றாரு, எதையுமே யோசிக்காம குருவோட அந்த சொல்ல தட்டாம அப்படியே உடனே அந்த பிளானை ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறாரு. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இவர் அவர் ஊருக்கு போயிடுறாரு. போனப்பறம் 2-3 நாள் கழிச்சு இவர் போக வேண்டியிருந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஒரு கடுமையான விபத்துக்கு உள்ளாகுது. நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. அப்பதான் இவருக்கு புரியுது எதனால சுவாமி இவரை போக வேண்டாம்னு சொன்னாருன்றது அவருக்கு புரியுது. திரும்ப போய் சுவாமியை பார்த்து நமஸ்காரம் நன்றியோட போய் பார்க்குறாரு.
இப்போ சுவாமி சொல்றாரு, "My father blesses you" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிச்சைக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் அப்பாவினுடைய அருள்னு சொல்றாரு. இப்போ சுவாமி மாதிரியான ஒரு குரு கிட்ட நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அருளே நமக்கு ஒரு கவசமாகவே செயல்படும். பொதுவாகவே அடியார்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிறவா நிலை வேண்டும் அப்படின்னு. ஆனா அப்பர் பெருமான் மட்டும் சொல்வாராம், இறைவனை கண்ணார கண்டு வழிபடக்கூடிய ஒரு பேர் கிடைக்குமானால் மனித பிறவியும் வேண்டத்தக்கதே. இப்போ அப்பேற்பட்ட ஒரு மாநில அரிய பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, பகவான் மாதிரியான ஒரு குரு கிடைச்சிருக்காரு. இப்போ இந்த வாழ்க்கையுடைய லட்சியமே அந்த பகவானை அடையிறது தான். அப்போ அதை நோக்கி தான் நம்ம பயணம் செய்யணும். அவருடைய அருளை பெறுவதற்கான வழியை தான் நம்ம பார்க்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாமம் ஜபிக்கணும். ஏன்னா நாமம் நம்ம சொல்ல 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 சுவாமி நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாரு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே என்னன்னா நாமத்தை சொல்றது மட்டும்தான். நம்மளை எந்த சூழ்நிலையில எப்படி வச்சு காப்பாற்றணுங்கிறது சுவாமிக்கு தெரியும். அதை சுவாமிகிட்டே விட்டுறலாம். அதை பத்தின கவலையே நமக்கு தேவையில்லை. நம்ம எல்லோரும் இப்போ சுவாமி கிட்ட பரிபூரணமா சரணாகதி அடைந்து உண்மையான நம்பிக்கையோடு நாமம் சொல்லி நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சமர்ப்பிப்போம். நிச்சயம் சுவாமி நம்ம எல்லோருக்கும் அந்த பேரின்ப பெருநிலையை அருள் செய்வோம். இன்னைக்கு எனக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பகவானுக்கு என்னுடைய மனமார்ந்த